வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 2.2 6வது சம். ஓர் ஏவுகணையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. ஸோ படம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும். படத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சரிவகம் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு செவ்வகம் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது. ஒரு சரிவகம், ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம். ஸோ 3க்கும் தனித்தனியாக பரப்பளவு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டா இந்த ஏவுகணையோட மொத்த பரப்பளவு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். சரிவகத்தின் பரப்பளவு சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு உயரம் இன்ட்டு இணைப்பக்கங்களின் கூடுதல். அதாவது ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் பி. ஸோ மேலே சரிவகம் படம் இருக்குது. இணைப்பக்கங்கள்னால் இந்த 50 சென்டிமீட்டர் இருக்க பக்கமும் 30 சென்டிமீட்டர் இருக்க பக்கமும் தான் இணைப்பக்கங்கள். அப்போ சரிவகத்தோட உயரம் 20 சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் டு 1/2 உயரம் 20 சென்டிமீட்டர், உயரம் 20. இணைப்பக்கங்களில் ஒரு அளவு 50 சென்டிமீட்டர், இன்னொரு அளவு 30 சென்டிமீட்டர். ஸோ 50 + 30. என்ன பண்ணலாம், 1/2 அப்படியே எழுதிக்கிடலாம். பெருக்கல் இந்த 20ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 50ஐயும் 30ஐயும் கூட்டினா 80. இப்போ மேலே கீழே அடிச்சிடலாம். கீழே 2 இருக்குது, மேலே 20 இருக்குது. 2 × 20. ஸோ 10 × 80 ஈக்குவல் டு 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், இந்த சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செவ்வகம் இருக்குது. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதாக செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். அதாவது L × B ஈக்குவல் டு L × B. ஸோ நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோன்னு பார்த்துருவோம். செவ்வகத்தின் நீளம் நமக்கு தெரியாது, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, சரிவகத்தோட இந்த எண்ட்டிலேருந்து இந்த முக்கோணத்தோட எண்ட்டு வரைக்கும் உள்ள மொத்த தொலைவு 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் உள்ள மொத்த தொலைவு 120 சென்டிமீட்டர். இதில் என்னாச்சு, சரிவகத்தில் ஒரு 20 சென்டிமீட்டர் போயிட்டு, முக்கோணத்தில் ஒரு 20 சென்டிமீட்டர் போயிட்டு, அப்போ இந்த சைடு 20, இங்கே ஒரு 20, 40 போயிட்டு, 120ல் 40 போயிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும், 80 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ செவ்வகத்தோட நீளம் 80 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் நீளம் 80 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 30 சென்டிமீட்டர். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். செவ்வகத்தின் நீளம் 80, செவ்வகத்தின் அகலம் 30. ஸோ 80 × 30 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கடைசி என்ன இருக்குது, கடைசியாக ஒரு முக்கோணம் இருக்குது. ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியாக முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதை இங்கே எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதாவது B × H. முக்கோணத்தோட அடிப்பக்கம் எவ்வளோ, முக்கோணத்தோட உயரம் எவ்வளோன்னு படத்தில் பார்ப்போம். ஸோ முக்கோணத்தோட உயரம்ங்கிறது இந்த பகுதி, அதாவது உச்சிலிருந்து அடிப்பகுதியில் உள்ள தொலைவு 20 சென்டிமீட்டர். ஸோ செவ்வகத்தில் அகலம் இந்த பக்கம் 30னா இந்த சைடு உள்ள அகலமும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். ஸோ இப்போ முக்கோணத்தோட அடிப்பக்கம் 30 சென்டிமீட்டர், முக்கோணத்தோட உயரம் 20 சென்டிமீட்டர். அப்ளை பண்ணிடலாமா. ஈக்குவல் டு 1/2 முக்கோணத்தோட அடிப்பக்கம் 30, உயரம் 20 அடிச்சுக்கலாம். 2 × 20. ஸோ என்ன இருக்குது, மேலே 30 × 10 ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏவுகணையோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. 3ஐயும் சேர்த்து கூட்டிட்டா இந்த படத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ கண்டுபிடிக்கலாமா. ஏவுகணையின் பரப்பளவு, ஏவுகணையோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஏவுகணையின் மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த பரப்பளவு ஈக்குவல் டு 3ஓட பரப்பளவை கூட்டணும். இதெல்லாம் சரிவகத்தோட பரப்பளவு, செவ்வகத்தோட பரப்பளவு, முக்கோணத்தோட பரப்பளவு. ஸோ சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளோ இருக்குது, 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்பளவு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முக்கோணத்தின் பரப்பளவு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 3ஐ கூட்டிடலாமா. 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர்
ப்ளஸ் 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஏவுகணையோட மொத்த பரப்பளவு 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.